மீனம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால சின்ன சின்ன குழப்பங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. நம்ம எவ்வளவு திறமையாக இருந்தால் கூட அந்த திறமையானவங்களை கூட அருமையாக அசைச்சு பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி ஜென்ம ராசிக்கு வர்றார் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருந்துகிட்டு இருக்கணும். பொதுவாகவே பேசக்கூடிய பேச்சுகளில் செய்யக்கூடிய செயல்களில் அதிகபட்சமான கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருந்துகிட்டு இருப்பார். பல நேரங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா நேரங்களிலும் கவனமாக இருக்கணும், சில நேரங்களில் மௌனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை போதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்காரு. பேசுகிற பேச்சில் கூட மிக மிக கவனமாக இருந்துட்டு இருக்கணும். ஒருவருக்கு அறிவுரை சொல்றதா இருந்தால் கூட நீங்கள் நல்லது சொல்ற மாதிரி சொன்னால் கூட அவங்களுக்கு அது தவறாகத்தான் புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. என்னதான் அப்பாவாக இருந்தால் கூட அந்த அப்பா கூட தப்பாக தெரியக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் குழப்பச்சனியாக ஜென்மத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. இருக்கிற பாசம் கூட அவ்வப்பொழுது வேஷமாக மாறக்கூடிய சூழலும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் தெளிவான முடிவை எடுப்பீங்க நீங்க. ஆனால் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறது மறுத்துவிட முடியாது. தொழில் ரீதியானவைகளை கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத சச்சரவுகள், தேவையில்லாத பிரிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆனால் கூட அது குரு பகவானுடைய வீடா இருக்கிறதுனால, அந்த குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பங்களை கொடுத்தாலும் எவ்வளவு பிரிவை கொடுத்தாலும் தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தை வல்லமையோடு வருமானத்தோடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இதே சனி பகவான் அமைகிறார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது.